அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிக முக்கியமான 5 கடமைகளில் ஒன்றான ஜக்காத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஜக்காத் என்றால் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு பல பேருக்கு ஜக்காத்துனா என்னன்னு தெரியாம இருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, மார்க்கத்துக்கான அவங்களுடைய நேரத்தை செலவழிக்கல. இரண்டாவது மார்க்கத்தை கத்துக்கணும்னு ஆர்வம் இருந்தும் போதுமான வசதி இல்லாத காரணத்தால அவங்க கத்துக்கல. ஜக்காத் என்றால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக தன்னுடைய பொருளில் இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பதுதான். இதற்கு தான் ஜக்காத்துன்னு சொல்லுவாங்க. ஜக்காத்து கொடுக்கறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னா, பாதுகாவல் கிடைக்கும். ஓகேங்களா? நம்மளுடைய பொருளுக்கு பாதுகாவல் கிடைக்கும், நம்மளுக்கு பாதுகாவல் கிடைக்கும். அந்த பொருள் மூலியமாக ஏதாச்சும் தீங்கு ஏற்படணும் இருந்தா அதுல இருந்தும் நம்மளுக்கு பாதுகாவல் கிடைக்கும். ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லியிருக்காங்க, மனிதன் பொருளின் ஜக்காத்தை நிறைவேற்றி விட்டாரோ அவர் பொருளுடைய தீங்கினை விட்டும் பாதுகாப்பு பெற்றுவிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் ஜக்காத்தை சரிவர நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.